தமிழ் உறவுகள் அனைவரும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் கிரிட், அதாவது மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது இந்திய அரசின் மின் அமைச்சகத்தின் கீழே இயங்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனமான பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இங்கேருந்து வந்திருக்கக்கூடிய ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரைனிங், டிப்ளமோ ட்ரைனிங் மற்றும் ஜூனியர் டெக்னீஷியன் ட்ரைனிங், ஸோ இந்த பதவிகளுக்கான மொத்தம் 660 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான மாத சம்பளம் ரூபாய் 21,000 1,08,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இது முற்றிலும் பார்த்திங்கன்னா மத்திய அரசோட வேலை. ஸோ அதாவது பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய 620 காலி பணியிடங்கள். ஸோ என்னென்ன பணினா, ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரெயினி, டிப்ளமோ ட்ரெயினி மற்றும் ஜூனியர் டெக்னீஷியன் ட்ரெயினி 3 விதமான பணிகள் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோடில் தான் நாம் அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 11/5/2026 இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணிடணும். பணியிடம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அல்லது இந்தியா முழுவதும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான மொத்த காலி பணியிடங்கிறத டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது காலி பணியிடத்தோட நான் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்ளமோ ட்ரைனிங் எலக்ட்ரிக்கல் அல்லது சிவிலில் 465 காலி பணியிடங்களும், டிப்ளமோ ட்ரெயினில் சிவில் டிடிசியில் 104, சர்வே டிடிஎஸில் 3, ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரெயினி HR 30, ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரெயினி F&A 23, ஜூனியர் டெக்னீஷியன் ட்ரெயினி சர்வே 23, மொத்தம் பார்த்திங்கன்னா 648 பணியிடங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டிப்ளமோ ட்ரெயினி எலக்ட்ரிக்கலுக்கு 3 ஆண்டு காலம் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் பவர் சிஸ்டத்தில் முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. சிவில் இன்ஜினியருக்கு பார்த்திங்கன்னா 3 ஆண்டு சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும். சர்வேயருக்கு பார்த்திங்கன்னா 3 ஆண்டு கால டிப்ளமோ சர்வே இன்ஜினியர் முடிச்சிருக்கணும் அல்லது சிவில் சர்வே ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும். ஹச்ஆருக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 ஆண்டுகால ரெகுலர் டிகிரி BBA அல்லது BBM அல்லது BBSல அல்லது அதற்கு இணையான படிப்பு 3 ஆண்டு காலம் டிகிரி கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரெயினி F&Aக்கு பார்த்திங்கன்னா இன்டர் C அல்லது இன்டர் CMC தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூனியர் டெக்னீஷியன் ட்ரெயினி சர்வேக்கு பார்த்திங்கன்னா 2 கால ரெகுலர் ITA சர்வேவர் அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான மதிப்பெண்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா, டிப்ளமோ ட்ரைனிங்காக இருக்குன்னு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 70% மதிப்பெண்கள் எடுத்துருக்கணும். SC/ST கேண்டிடேட்டாக இருந்தால் பாஸ் மார்க் போதுமானு சொல்லியிருக்காங்க. அது ஜூனியர் ஆஃபீஸர், ஜூனியர் டெக்னிக்கல் ட்ரேடுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் ஆஃபீஸருக்கு 60% ஆஃப் மார்க் நம்ம எடுத்துருக்கணும். ஜூனியர் டெக்னீஷியன் ட்ரைனிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா ITA தேர்ச்சி பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ வயது வரம்பு நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமான வயது 27 வயதுக்குள்ளே இருக்கணும். குறைந்த வயது 18 வயசு பூர்த்தியடைஞ்சிருக்கணும். வயது வரம்பு தளர்வு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC/STக்கு 5 ஆண்டுகளும் OBC 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான சம்பள விகிதம் பார்த்திங்க அப்படின்னா, டிப்ளமோ ட்ரெயினிக்கு 24,000 1,08,000 வரைக்கும், ஜூனியர் ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா அதே சம்பளம் 24 to 1,08,000, ஜூனியர் டெக்னீஷியனுக்கு பார்த்திங்கன்னா 21,000 72,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்திங்க அப்படின்னா, ஸோ மேற்கண்ட பணிக்கு நம்ம விண்ணப்பிச்சிட்டோம் அப்படின்னா, விண்ணப்பித்ததை அடிப்படையாக வச்சு முதற்கட்டமாக கணினி வழி தேர்வு CBT கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் ஸோ இதுக்கான தகுதியின் தேர்வுகள் வச்சு ஸ்கில் ட்ரேட் டெஸ்ட் நடத்துகிறாங்க. ஓகே, ஸோ இதை டிப்ளமோ ட்ரைனிங்க்கு எந்தமான ஸ்டேஜ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எழுத்து தேர்வு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த தேர்வு முறையில் இதில் 2 பகுதிகள் இருக்கும். ஸோ டெக்னிக்கல் அண்ட் ஆப்டிடியூட் கொஸ்டின் டைப்பில் இருக்கும். இறுதி தேர்வு பார்த்திங்க அப்படின்னா CBT தேர்வில் எடுக்கும் மதிப்பெண்கள் மற்றும் ஆவண சரிபார்ப்பு அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரைனிங் HR அண்ட் F&Aக்கு பார்த்திங்க அப்படின்னா இதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து கணினி திறன் தேர்வு கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் என்பது ஒரு தகுதி தேர்வு மட்டும்தான். ஸோ இதற்கு இறுதி பட்டியல் இதை பேஸ் பண்ணி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணதை வச்சு தான் இறுதி பட்டியல் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே இது சர்வேயருக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் எக்ஸாம், இதில் பாஸ் பண்ணவங்களுக்கு தான் தொழில் முறை தேர்வு கண்டக்ட் பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 விதமான பணியிடங்களுக்கு ரூபாய் 200 மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க. SC/ST கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா
அப்படின்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி 20/4/2026 லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 11/5/2026 நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னா, இதுக்கான கொடுத்துருக்க டேட் 20/4/2026 11/5/2026 ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா www.powergrid.in அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இது அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோமோ நம்ம கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன் அல்லது ஆஃபீஸர் ட்ரைனிங்கான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு இல்லையா அப்ளை அப்படிங்கிறத கொடுத்து நம்ம வந்து இந்த மேற்கண்ட ஜாபுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.